ஈஸி டிப்ஸ் ஃபார் எம்சிக்யூ. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து வரிக்கு பின்னரான புதிய நிரம்ப சமன்பாடு காண்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேள்வி வந்து பொதுவாக பார்ட் 1லேயும் வரும், பார்ட் 2லேயும் வரும். ஆனால் அநேகமாக பார்ட் 1ல் வாரது இந்த கேள்வி எப்படின்னு சொன்னால், நான் 5 விடையில் ஒன்றை செலக்ட் பண்ணுற மாதிரி தான் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு குறைஞ்ச நேரத்தில் வந்து நீங்கள் அதை செய்து முடிக்கணும். அப்போ அதுக்கு வந்து இந்த கேள்வியை பொறுத்தவரையில் 2 முறைகள் இருக்கின்றது. அந்த 2 முறைகள்லையும் எளிய முறையும் இருக்கின்றது, நேரம் கூட எடுத்து செய்கிற முறையும் இருக்கிறது. அப்போ இந்த 2 முறையை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? ஓகே. முதலாவது வந்து எங்களுடைய வளமையான பொருளியலில் உள்ள சமன்பாடு நூடாக இந்த புதிய நிரம்பல் சமன்பாட்டை எப்படி தீர்க்கிறேன்னு சொல்லி எடுக்கிற முறையைத்தான் ஒன்றெண்டு நான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கிறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். சாதாரணமாக ஒரு நிரம்பல் சமன்பாடு QS சமன் A சக BP என்று இருக்கும். அப்போ இந்த QSன்றது வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு நிரம்பல் சமன்பாட்டில் உள்ள நிரம்பல் தொகையை வந்து குறிக்கிற. அப்போ ஏன்றது வந்து விலை பூஜ்ஜியமாக உள்ள போதான நிரம்பல் தொகையாக இருக்கும், B என்றது சரிவாக இருக்கும், P என்றது ப்ரைஸஸ். இது வந்து எல்லாருக்கும் ஒரு அறிமுகமான விடயம். ஆனால் நாங்கள் இப்போ கேள்வியில் உள்ள சமன்பாட்டுக்கு ஆன்சர் எடுக்கிறதுக்காக புதிதாக நாங்கள் ஒரு சமன்பாட்டை இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், QST சமன் A சக B பிராக்கெட்டுக்குள்ள P மைனஸ் T. இங்கே A என்றது வந்து எங்களுக்கு தெரியும் பூஜ்ஜியமாக உள்ள போதான அந்த நிரம்பல் தொகை. ஆனால் அதோட மாற்றம் ஏற்படும். ஏனென்று சொன்னால் நாங்கள் வரியை வந்து விதிக்கிறோம். அலகு வரி 5 ரூபா. இப்போ அலகு வரி 5 ரூபாவாக இருக்கிறதால கண்டிப்பாக இந்த A மாறும். அதே சமயம் இந்த சமன்பாட்டில் வந்து நாங்கள் புதுசாக வந்து Tயை வந்து டிடக்ட் பண்ணுறோம். T என்றது வந்து டெக்ஸ். அப்போ அலகு வரி. சரியா? அப்போ அந்த அடிப்படையில் வந்து வர சமன்பாடு தான் QST சமன் A சக B P மைனஸ் T. சரியா? அப்போ இந்த சமன்பாட்டினூடாக நாங்கள் எடுக்கிற விட வந்து முறை ஒன்றூடாக நாங்கள் சொல்ல போகிறோம். சரியா? அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், இதை நாங்கள் இங்கே எழுதி பார்ப்போமே. QS சமன் 30 ப்ளஸ் 3P. இங்கே டெக்ஸ் வந்து எங்களுக்கு 5, அலகு வரி 5. அப்போ 30, அதே சமன்பாட்டை நாங்கள் இங்கே திருப்பி எழுதுகிறோம், பிரதியீடு செய்ய போகிறோம். P மைனஸ் T. இங்கே 30 ப்ளஸ் 3 P அப்படியே வரப்போகுது. T வந்து உங்களுக்கு 5 தான் தீக்கிறான். உங்களுக்கு சமன்பாடு தானே தேவை. அப்போ என்ன செய்ய போகிறோம், இதை சுருக்குறோம். 3P I3 15. 30 இதில் வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் வைக்கிற கழிச்சிங்கன்னு சொன்னால் ப்ளஸ் 15 வரும். ப்ளஸ் 3P. இது வந்து வரி விதித்ததன் பின்னரான புதிய நிரம்பல் சமன்பாடாக இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் சமன்பாடு எல்லாம் எழுதி எடுக்க ஒரு நிறைய நேரம் எடுக்க போகுது உங்களுக்கு. சரியா? ஆனால் இதை நாங்கள் இலகுவான முறையில் குறைஞ்ச செகண்டில் வந்து விடி எடுக்கிறது தான் நாங்கள் முறை 2ல் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ அதை வந்து இப்படி நாங்கள் இங்கே பார்ப்போம். எப்படின்னு சொன்னால், முறை 2 இதைத்தான் நீங்கள் என்ன பொறுத்தவரையில் எங்களோட ஈஸி டிப்ஸ்ன்றது கூட நான் இதை தந்துட போகிறோம் உங்களுக்கு. அப்போ QS சமன் 30 ப்ளஸ் 3P சேம் கொஷன். T வந்து 5, அலகு வரி 5. இப்போ இங்கே என்ன செய்யணும்டா, உங்களை எல்லாருக்குமே தெரியும் சரிவு என்னண்டு. சரிவுன்றது வந்து இங்கே இருக்கிற இந்த B ஈக்குவல் டு 3. சரியா? இப்போ என்ன செய்யணும்டா, சரிவை நாங்கள் அலகு வரியால் பெருக்க போகிறோம். இப்போ சரிவை நாங்கள் அலகு வரியால் பெருக்க போகிறோம். அப்போ சரிவு வந்து 3, அலகு வரி வந்து எங்களுக்கு 5 இருக்க போகுது. 3 அளவு 15 பிள்ளைகள். சரியா? இப்போ என்ன செய்யணும்டா, நாங்கள் புதிய நிரம்பல் சமன்பாடு எடுக்கிறதுக்காக இந்த ஆரம்பத்தில் இருக்கிற இந்த நிரம்பல் தொகை இருக்குதானே, விலை பூஜ்ஜியமாக உள்ள போதான இந்த நிரம்பல் தொகையில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த 15 வந்து கழிக்கணும். 15 வந்து கழிச்சு விட்றீங்க. 30லேருந்து 15 போனால் எவ்வளவு? 15. 30லேருந்து 15 போனால் எங்களுக்கு வர போகிறது வந்து 15. அப்போ நாங்கள் புதிய நிரம்பல் சமன்பாடு ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 30லேருந்து 15 கழிக்கிறோம், விட 15. சரிவு எப்போவுமே ஒரு நேர்கோட்டின் வழியே மாறாது, கன்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. 3P அப்படியே வரும். இதுதான் வரி விதித்ததன் பின்னர் உள்ள புதிய நிரம்பல் சமன்பாடாக இருக்க போகுது. இப்போ என்ன டிஃபரெண்ட்டா, இங்கே வந்து நீங்கள் எழுதி இந்த ஒரு ஃபார்மேட் மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதி செய்வீங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, மனசால் பார்க்குற என்ன சொன்னால் இதுதான் எங்களுக்கு உதவ போகுது எங்கள் MCQவில். அப்போ திருப்பி நான் அவருக்கு இந்த ஈஸி டிப்ஸ் சொல்கிறேன். இனி நீங்கள் இந்த பிரதிகிறது கூட நீங்கள் இதில் எழுதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
எப்படின்னு சொன்னால் தந்த சமன்பாட்டில் வந்து சரிவு இருக்கும். சரிவை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த அலகு வரியால் பெருக்குறீங்க. பெருக்கி போட்டு அந்த ஆரம்பத்தில் உள்ள நிரம்ப தொகையிலேருந்து டிடக்ட் பண்ணுறீங்க. டிடக்ட் பண்ணி போட்டு வர புதிய நிரம்ப தொகையோட சரிவை மாற்றாமல் அப்படியே சமன்பாட்டை ரீபில்ட் பண்ணுறீங்க. இதுதான் அவங்களுக்குரிய ஈஸி டிப்ஸ். தேங்க்யூ எவ்ரிவன்.